என் செல்ல குழந்தையே, இன்று இந்த இரவு இந்த வராகி என்னைக் கண்டு என் வாக்கினை நீ நம்பிக்கையோடும் முழு மனதோடும் கேட்டு விட்டாயானால் நாளைய ஏகாதசியினுடைய வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை நிச்சயமாக வந்து சேரும். அம்மா எதற்காக இத்தனை அழுத்தம் கொடுக்கின்றேன்? நீ மனதார கேட்க வேண்டும். அதிலும் முழு மனதார இந்த தாயின் வாக்கினை கேட்க வேண்டும் என்று நான் அழுத்தம் கொடுத்ததற்கு என்ன காரணம்? என் பிள்ளையே, எதையுமே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களும் உனக்கு மேலோட்டமாகத்தான் கிடைக்கும். எதிலுமே உறுதியான பலன் உனக்கு கிடைத்து விடாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம் தெய்வத்தால் நமக்கு கிடைக்கும் என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய மனநிலை, இவை எல்லாம் தான் நீ கேட்டதையும் நீ விரும்பியதையும் நடத்தி கொடுக்கும். உன் எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்து நான் உனக்கு எத்தனை ஆசிகளை வழங்கியும் அதில் எந்த பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. சரி, இவையெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும். இரவு நேரத்தில் என் பிள்ளை பயணித்து கொண்டிருக்கின்றாய். இந்த இரவானது உனக்கு என்ன சிந்தனையை கொடுத்திருக்கின்றது? என் பிள்ளை, எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாய்? இன்று நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் தூசி தட்டி பார்த்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இன்று நடந்த கஷ்டம் அத்தனையும் கண்ணீராக உன்னால் தாங்க முடியாமல் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நடந்த சில சந்தோஷங்கள் அப்படியே வெளியே எட்டி எட்டி பார்க்கின்றது. இந்த கண்ணீரை உள்ளடக்கி உன்னை சற்று புன்னகைக்க வைக்கின்றது அந்த சந்தோஷமான நிகழ்வுகள். சிலரது பேச்சுக்கள் இன்று உன் மனதிற்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது. நினைத்து நினைத்து பார்த்து மனம் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு அவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் உனக்கு இருந்தது. அதே நேரத்தில் சிலரது முகத்தை நினைக்கும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் கோபமாக நடந்து கொண்டதும் உன்னை காயப்படுத்தியதும் மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. எதை நினைப்பது, எப்படி உறங்குவது என்று தெரியாமல் என் பிள்ளை அப்படியே இந்த தாயின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். சரி, அம்மா ஒரு பதிலை உனக்கு தருகின்றேன். அதை கேட்டுவிட்டு என் பிள்ளை, நீ நிம்மதியாக உறங்க வேண்டும். உன் தாய் உன்னை தேடி வருவதற்கு மிக முக்கியமான காரணம், உனக்கு இது போன்ற மனநிலை எப்பொழுது எல்லாம் வருகின்றதோ அந்த மனநிலையிலிருந்து நீ சட்டென்று வெளியே வந்துவிட வேண்டும். அந்த மனநிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும். என் பிள்ளை, ஏதேதோ சிந்தனைகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தவறான பாதையை நோக்கி பயணித்து விடக்கூடாது. இங்கு சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்பவர்களை விட தவறான பாதையில் தள்ளி விடுபவர்கள்தான் ஏராளம். அப்பேற்பட்டவர்களோடு சேர்ந்து என் பிள்ளை வாழ்க்கையில் ஏதேனும் தவறான முடிவுகளை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் அம்மா உன்னை எப்பொழுதும் தேடி தேடி வந்து உன் கையை இறுக்க பிடித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு முறை உன் கையை விட்டுவிட்டால் அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகள் எதற்குமே நான் பொறுப்பாக மாட்டேன். அதனால் அம்மா உன் கையை விடும்படி ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே. அப்படி அம்மா என்ன செய்தால் நம் கையை விட்டு விடுவாள் என்று இப்பொழுது யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, எதற்குமே பதற்றமடையாதே. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்காக கண்கள் கலங்காதே. வாழ்க்கை தருகின்ற சூழ்நிலைகளை பார்த்து பதறாதே. பதற்றம் உன்னை எதையும் செய்ய விடாது. நான் என்ன சொன்னால் என்ன,
அம்மா எவ்வளவு கொடுத்தால் என்ன, உன்னுடைய பதற்றம் அனைத்தையும் சிதறடித்து விடும் அல்லவா? அதனால் எதற்கும் யாருடைய துணையையும் நாடாமல், பதற்றமடையாமல், என் கை உன் கையை இறுக்க பிடித்திருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நீ தைரியமாக நடைபோட வேண்டும். என் பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் மன உறுதி இருக்க வேண்டும். மனம் ஊசலாட்டத்தோடு எதையுமே செய்ய நினைக்காதே. நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பினை உன்னோடு வைத்து கொண்டிருந்தால் என் பிள்ளையே, உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி அம்மா சொல்வது போல இனி நாம் நடந்து கொள்வோம், நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு எல்லாவற்றையும் ஒரே நாளில் என்னால் கொடுக்க முடியும் என்று நான் ஒரு நாளும் சொல்லிவிட மாட்டேன். ஆனால் உனக்கு எதை, எப்பொழுது, எப்படி கொடுக்க வேண்டும் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளை, இப்படியெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதை குழப்பிக் கொள்கின்றாய் அல்லவா? அப்படியானால் அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற மாற்றங்களை நான் வெளியே கொண்டு வந்துவிட வேண்டும் அல்லவா? தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் அடக்கி தேவையில்லாத விஷயங்களுக்காக கண்ணீர் வடித்து அழகான இரவு, அற்புதமான இந்த இரவு நேரத்து உறக்கத்தை நீ கெடுத்துவிடக் கூடாதல்லவா? என் பிள்ளையே, உனக்கு யார் இப்படியெல்லாம் உன்னிடத்தில் அமர்ந்து பேசிவிடப் போகின்றார்கள்? யார் இந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற வேதனையை புரிந்து கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிவிடப் போகின்றார்கள்? யாரும் சொல்ல மாட்டார்கள். நீ கண்ணீர் வடிப்பதை பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள், நன்றாக வடிக்கட்டும், நமக்கென்ன என்று சொல்லிவிட்டு செல்கின்றவர்கள்தான் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அவர்களின் உண்மை முகத்தை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று அதை சரியாக பயன்படுத்திக் கொள். என் பிள்ளையே, சில நேரங்களில் உன்னை கேலி செய்கின்றவர்களையும் உன்னுடைய வேதனையை ரசிப்பவர்களையும் நீ ஏதாவது ஒரு கட்டத்தில் மன்னிக்கத்தான் செய்கின்றாய். இதுதான் அவர்களுக்கு பலம், உனக்கு பலவீனம். இதை செய்வதை முதலில் நிறுத்து. நாம் ஒருவரை வேதனைப்படுத்தினால், அவர்களின் மனது உண்மையில் நொந்து போனால், அதனால் யாருக்கு நஷ்டம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அந்த நஷ்டத்தை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இதை உணர்ந்து நீ நடக்க தொடங்கினாலே இப்படி இரவு நேரத்தை தொலைக்க நினைக்க மாட்டாய். அமைதியாக என் பிள்ளை கண்களை மூடி உறங்குவாய். இந்த உறக்கம் விடியலில் உன் மனதிற்குள் ஒரு மிகுந்த அமைதியை கொடுக்கும். விடுகின்ற பொழுதை எதிர்நோக்குகின்ற சந்தோஷத்தை உனக்குள் அள்ளி கொடுக்கும். நல்லது, நல்லபடியாக விடிந்தது. இன்றைய நாள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதையும் நாம் எதிர்கொள்வோம். என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம். அப்படி நம்மை மீறி என்ன நடந்துவிடப் போகின்றது? மிஞ்சி மிஞ்சி போனால் இதைத்தானே அவர்களால் செய்ய முடியும். செய்துவிட்டு போகட்டுமே. எத்தனையோ விஷயங்களை துணிந்து எதிர்கொண்ட நமக்கு இது ஒன்றும் பெரிதல்ல என்ற எண்ணத்தோடு அந்த விடியலை நீ தொடங்கிவிட்டால், இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு ஒரு துளி அளவு கூட இல்லாமல் காணாமல் போய்விடும். என் பிள்ளையே, நல்லது நடந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் யாராலும் உன்னை மீறி நினைக்க முடியாது. நம்பிக்கையோடு இரவு உறக்கம் உனக்கு மிகவும் அவசியம். என் பிள்ளையே, இதையும் தாண்டி உறக்கம் வரவில்லையா? ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. தானாக உன்னை உறக்கம் தழுவிவிடும். உன் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே வெளியேறி ஓடிவிடும். நல்லது எல்லாம் உன்னை ஆட்கொண்டு உன்னை நல்லபடியாக உறங்க வைக்கும். அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து நாளைய விடியலை எதிர்கொள்ள, உனக்கான நல்ல செய்தியை எதிர்நோக்கி இன்று இரவை கடந்து வா.
என்றும் உன்னை அரவணைக்க நான் இருக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.